தமிழ்நாட்டில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்திருக்கும் நிலையில் மின்விசிறி ஓடினாலும் வீட்டிற்குள் இருக்க முடியவில்லை என வேலூர் மக்கள் கூறியுள்ளனர். இதேபோல 10 மணிக்கே வெளியே வர முடியவில்லை என மதுரை மக்கள் சிரமத்தை பகிர்ந்துள்ளனர். ரொம்ப முடியல, ஜனங்க, குழந்தைங்க, வயசானவங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது வேலூர்ல ரொம்பவா இருக்குது. அதனால ஜனங்க பாத்தீங்கன்னா வெளியே போக முடியல, வேலைக்கு போக முடியல, வேலை செய்ய முடியல, வெயில வேலை செய்யறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்பவே இப்படி இருக்குன்னு சொன்னா இன்னும் பாத்தீங்கன்னா இந்த கத்திரி, இந்த சித்திரை மாச கத்திரி வெயில் எல்லாம் வந்துச்சுன்னா எப்படி நம்ம தாங்க போறோன்னே தெரியல. வீட்டு உள்ள பாத்தீங்கன்னா ஃபேன் பட்டா அனல் காத்தா இருக்குது. தண்ணியும் பாத்தீங்கன்னா மேல டேங்க்ல இருந்து சூடா தான் வருது. எங்களாலையும் வண்டி ஓட்ட முடியல. டிராவலிங் வந்து நான் பேரம்பட்டூர்லும் போயிட்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏசி போட்டாலும் அந்த அளவுக்கு கூலிங் இல்லை வண்டியில, அவ்வளோ அப்செட் ஆகுது வெயிலால. வேலூர்ல பாத்தீங்கன்னா வெயில் ரொம்ப அதிகமா இருக்குது. வெளியே போக முடியல, கடைக்கு போக முடியல, உடம்பெல்லாம் எரிச்சலா இருக்குது. ஃபேன் போட்டாலும் வீட்டில் இருக்க முடியல. இது கோடை காலத்துக்கு முன்னாடியே வெயில் கடுமையாக தாக்க தொடங்கிருச்சு. இடையில கொஞ்ச நாள் மழை பெஞ்சலைன்னா இன்னும் நிலைமை மோசமாக இருக்கும். பார்த்தீங்கன்னா வர்ற வழியிலெல்லாம் அனல் வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. வாகனத்தில் போகிறவங்க, 2 வீலரில் போகிறவங்க இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இந்த வெயிலினுடைய தாக்கம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஓவராக அடிக்குது. வெயில் தாங்க முடியல. நாங்களாம் வெயில் பெரிய சமாளிக்க முடியாமல் தான் நிழலில் இருக்கிறோம். பெரிய வாங்க 10 மணிக்கு வெளியேற முடியல. நீ என்ன செய்த சமாளிச்சு தான் இருக்கணும். வீட்டுக்கெல்லாம் உட்கார முடியாது. என்ன பேணு சித்துது இருந்தாலும் வைக்க நைட்டு தான் மொட்டை மாடியில் போய் கொஞ்சம் நேரம் சித்த படுப்போம்.